அனைவருக்கும் வணக்கம். எங்களோட எக்ஸ்பெரிமெண்ட் வந்து எனர்ஜி சேவிங் வாட்டர் லெவல் இண்டிகேட்டர் அண்ட் ஃபயர் அலாம். ஃபயர் அலாம் எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, பெரிய மருத்துவமனைகளில், மாலில், அடுக்குமாடி குடியிருப்புகளில் திடீர்னு தீ பிடிச்சிருச்சு அப்படின்னா நமக்கு அதை இண்டிகேட் பண்ணணும். அதுக்கு தான் அந்த ஃபயர் அலாம் பயன்படுத்துகிறோம். இப்போ இந்த சத்தத்தை வச்சே நம்ம என்ன செய்யலாம், எங்கேயோ இடத்துல தீ பிடிச்சிருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். உடனே மெயினை ஆஃப் பண்ணணும். அப்புறம் தீ எங்கே பிடிச்சிருக்கு என்னன்றதை கவனித்து நம்ம அதை அணைக்க முயற்சி பண்ணணும். ரெண்டாவதாக என்னோடது என்ன அப்படின்னா, வாட்டர் லெவல் இண்டிகேட்டர். இப்போ வீடுகளில், ஸ்கூலில், மருத்துவமனைகளில் எல்லா இடங்களுமே வாட்டர் டேங்க் வச்சுருக்கோம். அந்த வாட்டர் டேங்க் எந்த லெவலில் இருக்குது தண்ணி அப்படின்றத நம்ம பார்க்க முடியாது. அதுக்கு தான் நம்ம எல்இடி பல்பை வச்சு செட் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு டேங்கில் கால்வாசி இருக்குது அப்படின்னா இந்த ஃபஸ்ட் லைட்டு எரியுது. இதை பார்க்கும்போதே இப்போ டேங்கில் கால்வாசி தான் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாதி வந்துருச்சு, முக்கால், இப்போ டேங்க் முழுமையாக நிறைஞ்சிருச்சு அப்படின்னா ஃபுல்லாகவே 4 லைட்டு எரியும். அப்போ தண்ணி சிந்துறதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன செஞ்சிடலாம், சுவிட்சை ஆஃப் பண்ணிடலாம். இதன் மூலமாக நம்ம நீரையும் சேமிக்கலாம், எவ்வளவு இருக்குது அப்படின்றதையும் பார்த்துக்கலாம். தண்ணி முடிஞ்சிருச்சு, தண்ணி அங்கே வரல, பாத்ரூமில் தண்ணியே இல்லைன்னு சொல்லாமல் கால்வாசி அரைவாசி இருக்கும்போதே போட்டு ரப்பிக்கலாம். இது வந்து வாட்டர் லெவல் இண்டிகேட்டர். அடுத்ததாக மிக முக்கியமானது எனர்ஜி சேவர். இப்போ வந்து இதுக்கு நாங்கள் பயன்படுத்தியிருக்க சர்க்யூட் வந்து பிரிண்டட் சர்க்யூட் போர்டு. இதில் வந்து என்ன அப்படின்னா, லைட் எரியும். லைட் சிஸ்டம் நாங்கள் வந்து கரண்ட் கனெக்ஷன் கொடுத்து லைட் சிஸ்டம் கொடுத்துருக்கோம். லைட் எரியும். இந்த லைட்டை வந்து புற ஊதா கதிர்களை பயன்படுத்தி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, வைக்கும்போது இந்த புற ஊதா கதிர்கள் வந்து அந்த லைட்டை ஆஃப் பண்ணியிருக்கு. எப்போ தேவையோ அப்போ மட்டும், தேவைன்னா இப்போ ஒரு மீட்டிங்கில் சேரில் அங்கே ஆள் இருக்குது அப்படின்ற சமயத்தில் மட்டும் அந்த லைட் எரியும். இப்போ அவங்க எந்திரிச்சு போயிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே இந்த பார்த்தீங்கன்னா இது ஏன் எரியுது அப்படின்னா, அந்த கதிர் வந்து தடைப்படுது யாரும் உட்காரும்போது. சில ஆப்ஜெக்ட்ஸுக்கு இது பண்ணலாம். இப்போ இதில் வந்து இந்த போர்டில் வந்து நாங்கள் குறைவான வோல்ட்டு தான் பயன்படுத்திருக்கோம். அதனால் நான் இந்த லைட்டை போட்டிருக்கேன். இதில் அதிக வோல்டேஜ் பயன்படுத்தினா ஃபேனு, ஏசி இதெல்லாம் கூட ஃபிட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆள் இருந்தால் என்ன செய்யும் அப்படின்னா எரியும். இப்போ இதை எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன செய்யாது, ஆஃப் ஆயிடும். இதுக்கு காரணம் இந்த ஐஆர் ரேஸ். நன்றி.